கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கோத்திரங்கள் சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நின்று புறப்பட்ட போது ஒருவர் கூட பலவீனப்பட்டவர்களாக இருந்ததில்லை என்று வேதவசனம் கூறுகிறது. காரணம், ஆண்டவரின் மரணத்துக்கு நிழலான பஸ்காவை ஆசரித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை உண்டபொழுது அவர்களில் பலவீனங்களும் வியாதிகளும் முழுவதும் நீங்கி போனது என்று வேதாகமம் கூறுகிறது. கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவர் கூட இருந்ததில்லை என்று கூறப்பட்டுள்ளது. உலக ஆசீர்வாதங்களான வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின தேவன் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பு நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்ற வசனத்தின்படி என் குடும்ப வாழ்வில் கணவனின் உதவி இல்லையே, அவர் பலவீனப்பட்டிருக்கிறாரே, கணவனை இழந்து போன தனி மரமாயிருக்கிறேனே, என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னதாயிருக்கும் என்ற பயம் என்னை அலட்டி பலவிதமான மனவியாதியினால் பாதிக்கப்பட்டு போவேனோ என புலம்பும் உங்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்து சமைத்து சமைத்து நான் வெளி உலகை காண முடியாதவளாயிருக்கிறேன் என்று புலம்புகிறீர்களா? உங்கள் நிமித்தம் உங்கள் கோத்திரங்கள் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாப்பார், ஊழியத்தில் பயன்படுத்துவார். தங்கள் குடும்பத்தை ஆவிக்குரிய வழிகளில் நடத்தவும் குழந்தைகளை ஆண்டவருக்குள் நடத்தவும் ஒரு பெரிய பொறுப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். நம்மை போன்ற பெண்களையே கோத்திரங்களை ஆண்டவர் நடத்தும் சேனையாக எழுப்புவார். நாம் ஆயத்தப்படுவோம், நம்மோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன்.